ரொம்ப ஈஸியான மெத்தடில் 6 பேனல் மேக்ஸி வந்து பார்த்தோம். ஸ்கர்ட் பார்ட் பார்த்தோம். இதில் யோக் பார்ட்டோட நெக் பேட்டர்ன் எப்படி பண்ணுறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நெக்கு வித் வந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கு ஹைட் வந்து நான் 5 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் யோக் பார்ட்டோட ஹைட்டு கீழேருந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து மேலே நம்ம நெக் வித் மார்க் பண்ணியிருக்கோம். அதில் வந்து கிராஸாக வி மாதிரி நெக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த இடத்துல தான் வந்துட்டு பேட்ச் ஒர்க் வந்து ஆட் பண்ண போகிறோம். 11 இன்ச்சு மேலேருந்து கீழே வந்து ஒரு 2.5 டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்து கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் வந்து நம்ம வி நெக் வந்து 11 இன்ச்சு கொடுத்துருக்கோம். இப்போ 11 இன்ச்சுன்றப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும். நம்ம 5 இன்ச்சு நெக்கு ஹைட் ஏற்கனவே மார்க் பண்ணியிருந்தோம். அதுதான் நம்மளோட ஆக்சுவல் நெக்கு ஹைட்டு. கட் பண்ண லைனிங் ஃபேப்ரிக்கை மெயின் ஃபேப்ரிக்கு மேலே போட்டு கட் பண்ணுங்கள். கரெக்டான அளவில் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரஃபாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் இந்த லைனிங் துணி வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடுக்கு மேலே வச்சு நம்ம நெக்கு வந்து எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அந்த வெளியில் ஃபுல்லாக வந்து பின் பண்ணிக்கோங்க. நீங்கள் பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் அது வந்து மாறாமல் இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக பின் பண்ணிவிட்டு நம்ம அதே லைனில் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு நீங்கள் தச்சு எடுங்க. தச்சதுக்கப்புறம் நம்ம வந்து நடுவில் இருக்குது பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நாச்சஸ் கொடுங்க. இந்த மாதிரி நல்லா அந்த துணி 1/4 இன்ச் துணி இருக்குல்ல அந்த மாதிரி நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. வெளிப்பக்கமாக இருக்க துணியை வந்து உள்பக்கமாக படிமான தையல் போட்டு உள்பக்கமாக டர்ன் பண்ணி அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்கோட ஹைட் வந்துட்டு நம்ம 5 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம். அந்த லைனிங் ஃபேப்ரிக்கில் கட் பண்ண பீஸ் இருக்கும் அதை எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்கர்ட் பார்ட்டுக்கு எடுத்தோம்ல அந்த ஃபேப்ரிக்கு மேலே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த லைனிங் பீஸை வந்து வச்சுக்கோங்க. 2 லேயராக இருக்கணும். மேலே வந்து ஃபோல்டட் சைடாக இருக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரஃபாகவே கட் பண்ணுங்கள். கரெக்டான அளவு கட் பண்ண அவசியம் இல்லை. இந்த லைனிங் துணி அளவு எங்கே இருக்குன்றதை அந்த கீழே இருக்க ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ணிவிட்டு நான் இப்போ எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி வைங்க. அந்த நம்ம கோடு போட்ட இடத்துல அந்த மெயின் ஃபேப்ரிக் வந்து கரெக்டாக டச் ஆகணும். இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு நம்ம அந்த நெக் லைன்லேயே கரெக்டாக நீங்கள் தச்சுட்டு முடிக்கிறப்ப ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஜிக்ஸாக் தையல் போட்டு முடிங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கை கட் பண்ணி விட்டுட்டு ஹெம்மிங் பண்ணிட்டோம் அப்படின்னு இந்த பேட்டர்ன் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.